ஹரி ஓம் ஸ்ரீ ஓம். உலகில் கொண்டிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி வணக்கம். இன்று நாம் பணம் கொடுத்தவரிடம் வாங்குவதற்கு என்ன வழி? நாம் பணம் ஏதோ ஒரு வகையிலே கொடுத்து விடுவோம். பல பிரச்சனை, தொழிலுக்கும் உத்தியோகத்திற்கும் அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல், வட்டிக்கடை, ஃபைனான்ஸ் கடைன்னு சொல்லுவாங்க, அல்லது நகை கொடுத்துவது, பத்திரங்கள் கொடுப்பது, இதெல்லாம் நாம் கொடுத்து விட்டு நாம் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்போம். அவங்களிடம் ரொம்ப மன உளைச்சல் ஆகி கொண்டிருக்கும். இதனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள், மற்ற வெறுப்புகள், குழப்பங்கள், நோயே வந்தால் வந்துவிடும். அந்தளவுக்கு வெறுப்புகள் உண்டு பண்ணக்கூடியது இந்த குடுக்கல் வாங்கக்கூடிய பணத்தை வாங்குவதற்கான என்ன வழி, அதை பேசுவோம் இப்பொழுது. அந்த வகையிலே நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால், ஒரு பணத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம். அப்போ அவங்க பல தடவை கேட்டோம், அவர்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவருக்கு கொடுக்க மனசை தூண்டணும். எப்படி? பணம் இருக்கும், கொடுக்காமல் இருப்பாங்க. இல்லை, ஒரு சில பேர் கொடுக்காமல் இருப்பாங்க, ஒரு சிலர் பணமே சுத்தமாக இருக்காது. அவங்கள போய் டார்ச்சர் பண்ணுவோம். அவங்களுக்கு ஏதாவது பணம் வரணும், இல்லாட்டி கொடுக்க மனசு வர வைக்கணும். இல்லையா நம்மளை ஏமாற்றுவோம், எப்போ உங்கள்கிட்ட வாங்கிட்டேன், உங்கள் அப்பாட்ட வாங்க, அப்படிலாம் பலவிதமாக சொல்லுவார்கள். அந்த இதிலே நாம் எப்படி அவங்களை வசிய பண்ண வேண்டுமென்றால், 8 வகையான மூலிகள்: தொட்டால் சினுங்கி, கொட்டக்கரந்தை, சென்னாய் உருவி, வெள்ளக்கொடிஞ்சி, வெள்ளை நீர்முள்ளி, அது மாதிரி கருந்துளசி, அது மாதிரி வெள்ளருக்கிழ வேர், ஆழம் விழுது, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதிப்பத்திரி, வெட்டிவேல், கிச்சிலிக்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் அதுக்கடுத்து பச்சைக்கற்பூரம், நெய், காராம்பசுலாம், காலை இது நிறையா காராம்பசுல நிறைய இருக்குது. அதோடைய சாணங்கள், அதை காய வைத்து இதெல்லாம் தட்ட வேண்டும். தட்டி அதை காய வைக்க வேண்டும். காய வைத்து நம்ம காராம்பசு நிறைய இருக்கிறது, 10-16க்கு மேலே இருக்கிறது. அந்த இது காலை, இந்த காலங்கால சத்துருக்காக வேறு மாதிரி இந்த சாணத்தில் செய்யலாம். பசுவுக்கு என்ன செய்யணும், அந்த சாணத்தை எடுத்து ஒன்றா தடவி காய வைத்து, துத்தியெலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் காய வைத்து எருப்புடமாக போட வேண்டும். 1-2 எடுக்கலாம். ஒன்று திருநீராகவும் பண்ணலாம், ஒன்று நைஸாக கருப்பு வர்ற மாதிரி பக்குவமாக அந்த கருப்பாக்கி கொண்டு அதோட சுத்தமான பசு நெய்யை விட்டு அரைக்க வேண்டும். பொடி செய்து அரைக்க வேண்டும். அரைக்கின்ற பொழுது கொஞ்சோன்னு பச்சைக்கற்பூரம், வாசனை திரையும் போட்டால் போட்டுக்கலாம். வாசனை திரையும் போட்டால் உள்ளே கொடுக்க முடியாது. அதில் சுத்தமான நெய் மட்டும் கொஞ்சமாக பச்சைக்கற்பூரம், அது கூட சில பேருக்கு தெரிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை போட்டு நல்லா அரைக்கின்ற பொழுது இந்த பணம் வாங்க பெயர், அல்லது அவங்க பொதுவாக நிறைய செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்க பொது பிரயோகமாக பண்ணுங்கள். அறிவோம் ஸ்ரீயம் ஐயம் கிளியம் ஸ்ரீயம் ஆம் ஓம் வம் லம் கம் சீம் சம் நமோ பகவதி அகோர மோகன வாராகி மோகன தன மகா வாராகியே சர்வதனமே சர்வஜனமே. இந்த இடத்துல யார் யார் பேர் வர வைக்கணும்னோ அவங்க பேரை வர வச்சுங்க. வசி வசி கும் பட் நமக, இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க. விளக்கேற்றி கொள்ளுங்கள். விளக்கேற்றி செய்ய 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 உங்களுக்கு வசமாகிடுவார்கள். எந்திர எண்ணெய் வைக்கணும், அவங்க வீட்டில் இந்த அஞ்சனத்தை கூட தேய்ச்சி விட்டு வந்துடுங்க. சரியா? தேய்ச்சி விட்டு உடனடியாக வசியமாவார்கள். அல்லது கால பைரவர் கோயிலுக்கு போகலாம். திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா கால பைரவர் கோயில் இருக்குது, அங்கே போகலாம். இல்லை பக்கத்தில் அங்கங்கே இருக்கிற கோயில் கால பைரவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்யணும், இதை சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்கும், விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா உடனடியாக நமக்கு வசியமாகும். நல்ல மாற்றத்தை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும். பணம் அவர்களிடம் வாங்கி விடலாம். நிச்சயமாக நடக்கும். இப்படி கொஞ்சம் முன்ன பின்ன லேட்டாகும். கருமா, நம்ம கருமித்தனமாக பல பேர்த்த பாவங்கள் சேர்த்த பணங்கள் தான் வராது. அது அப்படித்தான் விதி. இது பகவானுடைய விதி. நம்ம ஜெயிக்கணும். இதை செய்யுங்கள். அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்.